எடுத்துவிட்டால் திருமணம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று. மனிதனுடைய ஒழுக்க வாழ்வு, அவனுடைய அந்த காம எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய, மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையில் நுழையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை திருமணம். இது எல்லா நபிமார்களும் திருமணம் செய்தார்கள். எல்லா நபிமார்களும் மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள், குடும்பத்தோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் மனித குலத்திற்காக ஏற்படுத்திய முதல் உறவு என்பது கூட கணவன் மனைவி உறவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுக்கு ஜோடியாக, துணையாகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்படியாப்பட்ட மிக சிறந்த ஒரு உறவாக இருக்கக்கூடிய திருமணத்தை சிலர் புறக்கணிப்பதும், அதுபோக திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடத்தக்கூடிய சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த திருமணத்தை புறக்கணித்து வாழக்கூடியவர்களை நீங்க பார்த்தீங்கன்னாலும் பெரும்பாலும் போலிகளாக தான் இருப்பாங்க. அதாவது ரெண்டு விஷயங்களை திருமணம் செய்வதற்கு ரெண்டு காரணம் இருந்தால் திருமணம் செய்வதற்கு மார்க்கமும் அவர்களுக்கு அனுமதிக்கல. ஒன்னு, மகர் கொடுத்து திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லை என்றால், சக்தி இல்லை என்றால், அப்ப அந்த திருமணத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம். பார்வை மேலோங்குது என்றால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு ரசூலா சொல்றாங்க. அது உங்களுடைய பார்வையை கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்ப மகர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மகருங்கிறது நம்ம பெரிய லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுக்கணும் கிடையாது. மகர் கொடுக்கிறது என்றால் அடுத்து அந்த பெண்ணை வச்சு வாழ வைக்கிறது. மகர் சாதாரண சின்ன தொகையும் கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இரும்பு மோதிரங்கள் கொண்டு மகராக கொடுத்து திருமணம் முடிக்கப்பட்டது. இஸ்லாத்திற்கு வருவதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டது. ஒரு பேரிச்சன் கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்து திருமணம் முடிக்கப்பட்டது. சில பல சூறாக்களை மனனம் செய்து அதை கற்றுக் கொடுத்து அப்படியெல்லாம் திருமணம் முடிக்கப்பட்டது. அப்ப மகர் கொடுக்கிறது என்பதனுடைய நோக்கம் அடுத்து அந்த பெண்ணை வைத்து வாழ வைக்க வேண்டும். அதற்கு யாருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையோ அவர்கள் தற்காலிகமாக திருமணம் செய்வதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக ஆண்மையற்றவர்கள், அதாவது ஆணும் இல்லாமல் பெண்ணும், அப்படி சில பேர் எல்லாம் படைச்சிருக்கிறான் சோதனைக்காக, அப்படியும் சில பேர் எல்லாம் படைச்சிருக்கிறான். அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க தங்களை அந்த மாதிரியாக அடையாளப்படுத்தாமல், வெளிப்படுத்தாமல் சமுதாயத்திற்கு சேவை செய்யறேன், நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறேன் அப்படி போயிட வேண்டியது. தீய செயல்கள், கேடுகட்ட செயல்கள், அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாம சமுதாய சேவை அப்படி இப்படின்னு போயிட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. அவர்கள் இந்த ரெண்டு சாரார் மட்டும்தான் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு விலக்களிக்கப்பட்டவர்கள். ஒரு சாரார் நிரந்தரமாக, இன்னொரு சாரார் வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய அளவுக்கு என்னது தடை செய்யப்பட்டவர்கள். ஆனா நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு அமல் மாதிரியும் பெரிய ஒரு இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய விஷயம் மாதிரி என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்காமல் இருப்பது அப்படியான ஒரு பில்டப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஏன் கொண்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் முடிக்க சக்தியற்றவர்களாக, அதே மாதிரி இந்த ஆண்மையற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படியான ஒரு போலி பிம்பத்தை உண்டாக்கி இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பார்க்கலாம், நீங்க நிறைய கதைகள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த அவுளியா, இந்த அவுளியா, பெரிய அவுளியா, மகான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா திருமணமே முடிச்சிருக்க மாட்டாரு. திருமணத்துக்கு அவருக்கு தொடர்பே இருக்காது. நான் ஹல்வத்தா போயிட்டேன், தனிமையில போயிட்டேன், இப்படி சில பேர் சொல்லக்கூடிய காட்சியை பாப்பீங்க நீங்க. அப்ப திருமணம் முடிக்காமல் தனிமையில போறதுதான் இறைவனுடைய அன்பை பெற்று தரும், இறை நெருக்கத்தை பெற்று தரும் என்றால் அது அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் முதல்ல செஞ்சிருப்பான். அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த தோழர்களுக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லி கொடுத்திருப்பாங்க. உஸ்மான் பின் மல்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்கு நீங்க அனுமதி தாங்க. இந்த ஆண்மை நீக்கம் செய்யறதா ஆடுக்கு கசி அடிக்கிறதா சொல்லுவாங்களா இல்லையா, இந்த வண்டி மாடுகளுக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் வராத அளவுக்கு செய்யக்கூடியது. ஆண்மை நீக்கம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாங்க. அப்படிங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப திருமணம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமானது. நம்ம மக்கள்ல சாதாரண ஒரு சுன்னத்து அப்படிங்கிற அளவுல சொல்றாங்க. சுன்னத்து என்று சொல்லக்கூடியது நபியினுடைய வழிமுறை என்ற அடிப்படையில் சொல்லப்படுதே ஒழிய அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டியது அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணும். எல்லா நபிமார்களும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, மனைவி மக்களை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஏற்படுத்திய முதல் உறவு என்பதுதான் அது. அதுபோக மனித குலத்திற்கு சந்ததியை உண்டாக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு காரியம். இப்படி ஏராளமான விஷயங்கள் அதில் இருக்கிறது. இது சம்பந்தமாக நபி மொழியில வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. சில ஒரு 3 பேர் கொண்ட ஒரு நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து என்ன செய்றாங்க, பேசுனா அந்த மனைவிமார்களும் சில செய்திகளை சொல்றாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு அவர் நினைத்து கொண்டு அவர்களாக மனதுக்குள்ள ஒரு ஆறுதலை சொல்லிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராச்சு, அவர்களுடைய பாவங்கள், முன்பாவங்கள், பின்பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், அதனால அது அவர்களுக்கு போதும். ஆனா நமக்கு பத்துமாது, இந்த மாதிரியாக நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நமக்கு போதுமா, பத்தாது என்று சொல்லி 3 பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க தனித்தனியாக. ஒருவர் சொல்றாரு, நான் ராத்திரி ஃபுல்லா நின்று வணங்க போறேன்,
தூங்குறதே கிடையாது. மகரிபுக்கு வாங்க சொல்லி இசா தொழு முடிஞ்சா அதுக்கப்புறம் ஃபஜ்ர் வரைக்கும் ஒரே வணக்கம் தான், ஒரே நிக்கிறதா தொழுகிறதா. நான் அப்படி செய்ய போறேன் அதிகமான நன்மையை பெறுவதற்காக அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, நான் காலமெல்லாம் நோன்பு பிடிக்க போறேன், நோன்பு பிடிக்கிறதுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு, தரஜாக்கள் இருக்கிறது, நான் காலமெல்லாம் நோன்பு பிடிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, நான் பெண்களுக்கு எனக்கு எந்த தேவையும் கிடையாது, நான் திருமணமே முடிக்க மாட்டேன், திருமணம் முடிக்கிறதுனால சம்பாதிக்கிறது, கொள்றது, குடும்ப குட்டியை பார்க்கறது அந்த மாதிரி நிறைய போகுது, நான் திருமணமே முடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு சஹாபி சொல்றாங்க. இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டு, நீங்க தான் இந்த மாதிரி பேசி கொண்டிருந்த ஆட்களா அப்படின்னு கேட்கிறான். ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? உங்களை விட நான் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகள்ல கால்கள் வீங்கும் அளவுக்கெல்லாம் நின்று வணங்குவார்கள், தொழுகுவார்கள். நோன்புகளை பொறுத்தளவுக்கு இரவு பகலாக நோன்பு பிடிப்பார்கள். அப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வணக்க வழிபாடுகள் இருந்தது. ஆனா இந்த சஹாபாக்கள் என்ன செய்றாங்கன்னா, அது ரசூலுல்லாஹ்க்கு போதும், ஏண்டா அவங்க முன்பாவம் பின்பாவம்லாம் மன்னிக்கப்பட்டவர், நமக்கு பத்துமா அப்படிங்கறத அவங்களுடைய கான்செப்ட். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களை விட அதிகமா அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு, நான் இரவில் நின்று தொழுகவும் செய்கின்றேன், உறங்கவும் செய்கின்றேன், நான் என்னது நோன்பு பிடிக்கவும் செய்கின்றேன், நோன்பை விடவும் செய்கின்றேன் என்று சொல்லிட்டு மூணாவதாக சொல்றாங்க, நான் மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன், மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல் நிகாஹ மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. மன் ரைப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறைகளை அலட்சியம் செய்கிறானோ, புறக்கணிக்கிறானோ, அவன் என்னையை சார்ந்தவன் கிடையாது, என் வழி நடப்பவன் கிடையாது, என் மார்க்கத்தில் உள்ளவன் கிடையாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப திருமணம் என்பது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நம்ம சமுதாயத்தில் திருமணம் என்பது பேருக்கு திருமணம் நடக்கவே ஒழிய அதுல அனைத்து விதமான நபி வழிகளும் மீறப்படுகிறது, அனைத்து விதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளும் மீறப்படுகிறது, ஆடம்பரமாக நடத்தப்படுகிறது, வீண் விரயங்கள் செய்யப்படுகிறது, மார்க்கத்திற்கு முரணாக வரதட்சணைகள் வாங்கப்படுகிறது, இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கப்படுகிறது, தாலி பிற மத கலாச்சாரங்கள் உள்ள புகுத்தப்படுகிறது. இப்படி ஏராளமான அனாச்சாரங்கள் நிறைந்த ஒரு நபி வழிங்கிற பேர்ல நடக்கக்கூடியது திருமணமா இருக்குது. அப்ப இவர்கள்லாம் என்னை சார்ந்தவர்களேங்கிறாங்க. மன் ரஹிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எவன் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறானோ, அலட்சியம் செய்கிறானோ, அவன் என்னையை சார்ந்தவன் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப திருமணம் முடிப்பதற்கு வசதி உள்ளவர்கள், மகர் கொடுத்து மனம் முடிக்க சக்தி பெற்றவர்கள், அவர்கள் திருமணத்தை முடிக்க வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், விடவும் வேண்டும், அது மாதிரி இரவில் நின்று வணங்கவும் வேண்டும், தூங்கவும் வேண்டும். நபி வழி எதுவோ அதை பேணி நடக்கணுமே ஒழிய நன்மையை நாடி நம்ம நன்மை அதிகமா செய்யறோம்ங்கிறதுக்கு பேர்ல நபி வழியை புறக்கணித்தவனாக, நபிக்கு மாற்றமான வழியை தேர்ந்தெடுத்தவனாக ஆனவையானால் நம்ம நபி வழியை, நபியை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு பெரிய பெரிய அவுலியாக்கள், மகான்கள், பெரிய கல்வத்துல போனவங்க எல்லாம் திருமணமே முடிக்கலைண்டா கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கையில எவ்வளவு இன்பங்கள், அதாவது நன்மைகள் இருக்கிறது, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, இதையெல்லாம் உணராமல் இருக்கிறாங்க. இது இன்னும் ஒரு சம்பவம், இதே தொடர்புடைய இன்னொரு சம்பவம். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் கணவன் மனைவி. அப்ப சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துல வந்த அந்த அன்சாரியாரோட என்ன செஞ்சாங்க, அவர் சகோதரர்களாக ஆக்கப்பட்டாங்க. அப்ப ஒரு முறை அந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா உம்மு தர்தா அவர்கள் கணவன் ஊர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவி எப்படி இருப்பாங்க, ஒரு அழகா கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கணும். ஆனா அவங்க ஒரு பங்கர கோலமாக, அசிங்கமாக, அடுப்பாங்கரையில அடுப்படியில் நிற்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க, வேர்வை வடிந்தவர்களாக, அப்படி இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோலத்தை பாக்குறாங்க. அப்ப கேட்கிறாங்க, உம்மு தர்தாவே நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது, அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர் அபூ தர்தாவுக்கு இவர் எந்த ஒரு தேவையுமே இல்ல, என் விஷயத்தில் அவருக்கு எந்த தேவையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இதை சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அங்கேயே இருக்கிறாங்க. அவர் நோன்பு பிடிச்சிருக்கிறார். அவருடைய வேலை என்னன்னா பகல்ல நோன்பு பிடிக்கிறது, ராத்திரில நின்று வணங்குறது, மனைவியை பார்க்கறது இல்ல, பிள்ளைய பார்க்கறது, ஒண்ணும் பார்க்கறது இல்ல, பகல்ல நோன்பு, ராத்திரில நின்று வணங்குறது. மனைவிக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்கா இல்லையா, மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒழுங்குகள் இருக்கா இல்லையா, தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய கடமைகள்லாம் இருக்கா இல்லையா. அப்ப இதையெல்லாம் புறக்கணித்தவராக அவர் பகல்ல நோன்பு பிடிக்கிறது, ராத்திரில நின்று வணங்குறது, இந்த ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு. நோன்பு பிடிச்சிருக்கிறாரு, வர்றாரு வீட்டுக்கு, வர அசர் நேரத்தில், அந்த மாதிரியான நேரத்தில் வர்றாரு. அப்ப சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த நோன்பை துறங்குறாங்க.
இல்ல நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன் நீ துற அப்படிங்கிறாங்க. ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணி நோன்பை துறக்க வச்சிடறாங்க. அவரும் என்ன செஞ்சாரு, நோன்பை திறந்துடுறாரு. அப்புறம் மகரிபை தொழுதுட்டு இசாவை தொழுதுட்டு என்ன செய்யறாண்டா சாப்பிட்டு இருக்கு. என்ன செய்யறாரு, ராத்திரில நின்று தொழுக ஆரம்பிக்க போறாரு. இங்க வா படு அப்படின்னு சொல்லி, இல்ல நான் தொழுக போறேன், பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து படுக்க போட்டுறாரு. இவர் தூங்கிட்டாரு நினைச்சு மறுபடியும் எந்திரிச்சு போறாரு, பிடிச்சி இழுத்து படுக்க போட்டுறாரு. கடைசி நேரம் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம், ஃபஜ்ருக்கு அந்த முந்திய நேரத்துல வந்து எழுப்பி வா 2 பேரும் தொழுகுவோம் என்று சொல்லி 2 பேரும் என்ன செய்யறாங்க, தொழுகுறாங்க. அப்ப அந்த அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம நோன்பையும் பாலாக்கி நம்மளுடைய வணக்க வழிபாடுகளையும் பாலாக்கி இந்த மாதிரி செஞ்சுட்டாரு, இதை நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கிறாரு. அப்ப அந்த சல்மான் பாரிசி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சில உபதேசங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில இருக்கிறது, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது, உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது, உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. இதையெல்லாம் நீ சரியான முறையில் செய்ய வேண்டும். ஒரே தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிறோங்கிற பேர்ல உன் உடம்பை நாசப்படுத்திக்கிட்டு, உன் கண்ணை பால்படுத்திக்கிட்டு, உன் மனைவி மக்களை பால்படுத்திட்டு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரப்புக்க அலைக்க ஹக்கா, சௌஜிக்க அலைக்க ஹக்கா, ஐனிக்க அலைக்க ஹக்கா, சஜதிக்க அலைக்க ஹக்கா இப்படின்னு உபதேசம் பண்றார். உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, இறைவனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது அப்படின்னு. இவருக்குண்டா கோபம் உச்சத்துல வருது. என்னடா இந்த மாதிரி நம்ம நோன்பை வீணாக்கி போட்டு நம்மளுடைய தொழுகையும் பாலாக்கி போட்டு உபதேசம் வேற பண்றாரு. அப்படி வருமா இல்ல, சில பேருக்கு உபதேசம் பண்றது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவருக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிடுறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி சல்மான் பாரிசி வந்து இந்த மாதிரி என்ன செஞ்சாரு, நோன்பையும் பாலாக்கி என் வணக்கத்தையும் பாலாக்கிட்டு அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு உபதேசம் பண்றாரு. ரசூலுல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொன்னாங்க, சதக்க சல்மான் அப்படின்றாங்க. சல்மான் சொன்னது உண்மை, ஒரே தொழுகிறோம்ங்கிற பேர்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, லௌகீக வாழ்க்கை, இந்த தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை என்பது மார்க்கத்துக்கு நெருக்கமானது, மார்க்கத்தில் உள்ளது, இறைவனுடைய அன்பை பெற்று தரக்கூடியது, இறை நெருக்கத்தை பெற்று தரக்கூடியது. அதனாலதான் நபிமார்கள் திருமணம் முடிச்சாங்க. திருமணம் என்பது இறை நெருக்கத்திற்கு எதிரானதாக இருந்தால் நபிமார்கள் திருமணம் முடிச்சிருக்க மாட்டாங்க. முதல் உறவாகவும் அல்ல அப்படி ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்க மாட்டான். ஆனா இந்த மாதிரியான சில ஆண்மையற்ற சிலர் என்ன செய்யறாங்கன்னா சப்ப கட்டுக்காக சில விஷயங்களை கொண்டு வராங்க. அது திருமணம் முடிக்காம இருக்கு நல்லது மாதிரியான ஒரு தோற்றத்தை, தனித்து விடப்பட்டு தனிமையில போறது அது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி, அது சிறந்ததே கிடையாது. இஸ்லாத்துல அந்த 2 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை. யாருக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்க யாருக்கு வசதி இல்லையோ, சக்தி இல்லையோ, அவருக்கும் யார் அந்த ஆண்மையற்றவர்களாக ஆண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தான் விதிவிலக்க ஒழிய தடைய ஒழிய மற்ற அனைவரும் கம்பல்சரியாக கண்டிப்பாக திருமணம் என்ற அந்த உறவுக்குள் நுழைந்து விட வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ஏராளமான மன அமைதிகளையும் நிம்மதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனா இன்னைக்கு அதுக்கு மாற்றமா இருக்குது. ஏண்டா திருமணம் முடிச்ச அளவுக்கு போகுது, அது வேற விஷயம். ஆரம்பத்தில் திருமணம் முடிக்கும் பொழுது அது சந்தோஷமா இருந்தாலும், புது பொண்டாட்டி புது மாப்பிள்ளைண்டா ஒரு இன்ம சந்தோஷமா இருந்தாலும் வருஷங்கள் கடக்க கடக்க இதுக்குள்ளவே விழுந்துட்டோமே அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். ஆனால் இங்க தனிமையில் இருந்து யோசித்தால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அப்படி வரும். ஆனால் இங்க தனிமையில் இருந்து உங்களுடைய அந்த மன அமைதி சந்தோஷத்தை நினைச்சு பார்த்தீர்களே, ஆனால் அந்த திருமண வாழ்வினால நீங்கள் பட்ட இன்பங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உளவியல் தாக்குதல்கள், மன அழுத்தங்கள் அதுகெல்லாம் எவ்வளவோ குறைந்து நல்லபடியாக இருக்கக்கூடியவராக நீங்க கவனிப்பீங்க. அப்ப இந்த திருமணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. திருமணம் முடிக்காதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க.